வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்கியம் அமைத்தல் தொடர்பான தங்களின் புரிதலுக்கு இக்காணொளி நல்லதொரு பயிற்சியாய் அமையும் என்று நம்புகிறேன். அன்புடன் பரமேஸ்வரி பெரியசாமி. இங்கு வாக்கியம் அமைத்தல் பகுதியொட்டி 3 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு படத்திற்கும் தனித்தனியே வாக்கியங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சரியான வாக்கியத்தையும் தவறான வாக்கியத்தையும் அடையாளம் காண்பதோடு ஏன் அந்த வாக்கியம் தவறு என்பதையும் உங்களுக்கு விளக்க உள்ளேன். முதலில் படம் 1ஐ கவனிப்போம். படத்தில் பல நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை முதலில் காண்போம். இப்போது வாக்கியத்தை வாசிக்கலாம். முதலாவது வாக்கியம், அமுதன் பூச்செடிக்கு கவனமுடன் உரம் போட்டான். அமுதன் பூச்செடிக்கு கவனமுடன் உரம் போட்டான். இந்த வாக்கியம் தவறான வாக்கியம். இதில் போட்டான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. ஆதலால் இந்த வாக்கியம் தவறான வாக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக, மீனா வேகமாக கூட்டுகிறாள். மீனா வேகமாக கூட்டுகிறாள். அடிப்படையான வாக்கியத்தில் எப்பொழுதுமே எழுவாய், பயனிலை, செய்படு பொருள் இவை 3ம் இருக்கும். இந்த வாக்கியத்தில் செய்யப்படு பொருள் இல்லை. எதை கூட்டுகிறாள் என்ற கேள்விக்கு இங்கு பதில் இல்லை. அதனால் இந்த வாக்கியமும் தவறான வாக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்து 3வது வாக்கியத்தை கவனிப்போம். குமார் பள்ளிச்சுவருக்கு அழகாக சாயம் பூசுகிறான். குமார் பள்ளிச்சுவருக்கு அழகாக சாயம் பூசுகிறான். இந்த வாக்கியம் சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக 4வது வாக்கியத்தை கவனிப்போம். குமார் பள்ளிச்சுவருக்கு சாயம் அடிக்கிறான். குமார் பள்ளிச்சுவருக்கு சாயம் அடிக்கிறான். இதில் அடிக்கிறான் எனப்படுவது தவறான வினைச்சொல்லாக கருதப்படுகின்றது. ஆதலால் இந்த வாக்கியம் தவறு. அடுத்ததாக, மீனா சிற்றுண்டி சாலையின் தரையை சுத்தமாக பெருக்குகிறாள். மீனா சிற்றுண்டி சாலையின் தரையை சுத்தமாக பெருக்குகிறாள். இது சரியான வாக்கியமாகும். அடுத்து 6வது வாக்கியத்தை கவனிப்போம். அமுதன் கத்தியை கொண்டு பூச்செடியை வெட்டுகிறான். அமுதன் கத்தியை கொண்டு பூச்செடியை வெட்டுகிறான். நாம் இப்படத்தை பார்க்கும் பொழுது அங்கு கத்தியை கொண்டு பூச்செடியை வெட்டும் நடவடிக்கை இடம்பெறவில்லை. ஆதலால் நடவடிக்கை இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த வாக்கியம் தவறான வாக்கியமாக கருதப்படுகிறது. அடுத்த வாக்கியம், கண்ணன் செழித்து வளர்ந்திருந்த பூச்செடிக்கு கவனமுடன் நீர் ஊற்றுகிறான். கண்ணன் செழித்து வளர்ந்திருந்த பூச்செடிக்கு கவனமுடன் நீர் ஊற்றுகிறான். இங்கே நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கியமும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வாக்கியம் சரி. அடுத்ததாக, நாதனும் சிவாவும் கனமான மேசையை சிரமப்பட்டு தூக்குகின்றனர். நாதனும் சிவாவும் கனமான மேசையை சிரமப்பட்டு தூக்குகின்றனர். இந்த படத்தை பார்க்கும் பொழுது இங்கு அந்த நடவடிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் இந்த வாக்கியம் சரி. அடுத்ததாக, தென்னவன் சிற்றுண்டி சாலையின்
கால்வாயில் தேங்கியிருந்த நீரை கூட்டுகிறான். தென்னவன் சிற்றுண்டிச் சாலையின் கால்வாயில் தேங்கியிருந்த நீரை கூட்டுகிறான். இங்கு அந்த நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்கியமும் சரியாக எழுதப்பட்டுள்ளது. ஆதலால் இது சரியான வாக்கியமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக, மாறன் மேசையின் அருகில் நின்று கொண்டு உணவு உண்கிறான். மாறன் மேசையின் அருகில் நின்று கொண்டு உணவு உண்கிறான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கை இல்லை. ஆதலால் இது தவறான வாக்கியமாக கருதப்படுகிறது. சரியான வாக்கியங்களை மீண்டும் வாசிப்போம். குமார் பள்ளி சுவருக்கு அழகாக சாயம் பூசுகிறான். அந்த நடவடிக்கை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மீனா சிற்றுண்டிச் சாலையின் தரையை சுத்தமாக பெருக்குகிறாள். இங்கே அந்த நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. கண்ணன் செழித்து வளர்ந்திருந்த பூச்செடிக்கு கவனமுடன் நீர் ஊற்றுகிறான். இங்கு அந்த நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து, நாதனும் சிவாவும் கனமான மேசையை சிரமப்பட்டு தூக்குகின்றனர். இங்கு அந்த நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தென்னவன் சிற்றுண்டிச் சாலையின் கால்வாயில் தேங்கியிருந்த நீரை கூட்டுகிறான். அந்த நடவடிக்கையும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாக்கியங்கள் அனைத்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம் படம் 2 காண்போம். முதலில் படத்தை நன்கு கவனிக்க வேண்டும். அதன் பிறகு படத்தில் இடம்பெறும் நடவடிக்கைகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக கவனிக்க வேண்டும். இப்போது நாம் வாக்கியங்களை வாசிக்கலாம். முதலாவதாக, மாணவர்கள் அமைதியாக வரிசையில் நின்று உணவு வாங்குகின்றனர். மாணவர்கள் அமைதியாக வரிசையில் நின்று உணவு வாங்குகின்றனர். இந்த நடவடிக்கை இங்கே நடைபெறுகிறது. இது ஒரு சரியான வாக்கியமாகும். அடுத்து இரண்டாவது வாக்கியத்தை காண்போம். சிற்றுண்டி பணிப்பெண்கள் இருவரும் கதை பேசுகிறார்கள். சிற்றுண்டி பணிப்பெண்கள் இருவரும் கதை பேசுகிறார்கள். இந்த வாக்கியம் ஒரு தவறான வாக்கியமாகும். இந்த நடவடிக்கை இங்கு நடைபெறவில்லை. அடுத்ததாக, திருமதி மஞ்சுளாவும் திருமதி கோமலாவும் பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார். திருமதி மஞ்சுளாவும் திருமதி கோமலாவும் பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார். இங்கே கழுவுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதனால் இது தவறான வாக்கியமாகும். அடுத்ததாக, திரு கண்ணன் தரையில் கிடக்கும் குப்பைகளை சுறுசுறுப்புடன் பெருக்குகிறார். திரு கண்ணன் தரையில் கிடக்கும் குப்பைகளை சுறுசுறுப்புடன் பெருக்குகிறார். இந்த நடவடிக்கை இங்கே இடம்பெறுகின்றது. அதனால் இந்த வாக்கியம் சரியாகும். அடுத்ததாக, அகிலன் உணவை சாப்பிட்ட பின் மிஞ்சிய உணவை குப்பை தொட்டியில் போடுகிறான். அகிலன் உணவை சாப்பிட்ட பின் மிஞ்சிய உணவை குப்பை தொட்டியில் போடுகிறான். நடவடிக்கை இங்கே இடம்பெறுகிறது. அதனால் இந்த வாக்கியமும் சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக, சிற்றுண்டி பணியால் துடைப்பத்தை கொண்டு தரையை கூட்டினான். சிற்றுண்டி பணியால் துடைப்பத்தை கொண்டு தரையை கூட்டினான். கூட்டினான் என்பது இறந்த காலத்தை குறிப்பதால் இது ஒரு தவறான வாக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக, அகிலன் குப்பையை குப்பை தொட்டியில் போட்டான். அகிலன் குப்பையை குப்பை தொட்டியில் போட்டான். போட்டான் என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது. அதனால் இதுவும் ஒரு தவறான வாக்கியம். அடுத்ததாக, தமிழரசனும் அவனுடைய நண்பர்களும் வரிசையில் நின்று உணவு வாங்குகிறான்.
தமிழரசனும் அவனுடைய நண்பர்களும் வரிசையில் நின்று உணவு வாங்குகிறான். இங்கு வாங்குகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுவும் ஒரு தவறான வாக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்து, சிற்றுண்டி பணிப்பெண்கள் தரையில் அமர்ந்து பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார்கள். சிற்றுண்டி பணிப்பெண்கள் தரையில் அமர்ந்து பாத்திரங்களை சுத்தமாக கழுவுகிறார்கள். இந்த நடவடிக்கை இங்கே இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக, முத்துவும் அமுதனும் தாங்கள் வாங்கிய உணவை சுவைத்து உண்கின்றனர். முத்துவும் அமுதனும் தாங்கள் வாங்கிய உணவை சுவைத்து உண்கின்றனர். இது சரியான நடவடிக்கையை குறிக்கின்றது. இதுவும் சரியான வாக்கியமே. மாணவர்கள் வாக்கியம் அமைத்தல் பகுதியில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், வாக்கியம் நிகழ்காலத்தில் மட்டுமே எழுதப்பட வேண்டும். அதை என்றுமே மறந்துவிடக்கூடாது. அடுத்தது படம் 3ஐ கவனிப்போம். முதலில் படத்தில் இடம்பெறும் நடவடிக்கைகளை நன்கு கவனிப்போம். வாக்கியத்தை வாசிப்பதற்கு முன்பாக மீண்டும் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் மட்டுமே எழுதப்பட வேண்டும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் மாணவர்களே. இப்போது வாக்கியத்தை வாசிக்கலாம். தமிழமுதன் பனிக்கூழ் வியாபாரியிடமிருந்து சுவையான பனிக்கூழ் வாங்குகிறான். தமிழமுதன் பனிக்கூழ் வியாபாரியிடமிருந்து சுவையான பனிக்கூழ் வாங்குகிறான். அந்த நடவடிக்கை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வாக்கியம் சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக, அமுதனும் அன்பனும் பேசிக்கொண்டே பூங்காவில் மெதுவோட்டம் ஓடுகிறார்கள். அமுதனும் அன்பனும் பேசிக்கொண்டே பூங்காவில் மெதுவோட்டம் ஓடுகிறார்கள். அந்த நடவடிக்கையும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக, பூங்காவில் உள்ள குப்பை தொட்டி மூடி வைக்கப்பட்டுள்ளது. பூங்காவில் உள்ள குப்பை தொட்டி மூடி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கியம் தவறான வாக்கியமாகும். நாம் எப்போதுமே வாக்கியம் அமைத்தல் பகுதியில் அஃறிணை வாக்கியத்தை எழுதக்கூடாது. இதை மாணவர்கள் மறந்திட வேண்டாம். அடுத்ததாக 4வது வாக்கியத்தை கவனிப்போம். சீலன் தன் நண்பர்களுடன் சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடினான். சீலன் தன் நண்பர்களுடன் சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடினான். விளையாடினான் என்பது தவறாகும். இது இறந்த காலத்தை குறிக்கின்றது. சீலன் தன் நண்பர்களுடன் சறுக்கு பலகையில் சறுக்கி விளையாடுகிறான் என்றால் அது சரியான வாக்கியமாக அமையும். அடுத்ததாக, சீலனும் அவனது நண்பர்களும் மகிழ்ச்சியாக சறுக்கு பலகையில் சறுக்குகிறார்கள். சீலனும் அவனது நண்பர்களும் மகிழ்ச்சியாக சறுக்கு பலகையில் சறுக்குகிறார்கள். இந்த நடவடிக்கை இங்கே அமைந்துள்ளது. இது ஒரு சரியான வாக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக, தமிழமுதன் பனிக்கூழ் வியாபாரியிடமிருந்து சுவையான பனிக்கூழ் வாங்கினான். தமிழமுதன் பனிக்கூழ் வியாபாரியிடமிருந்து சுவையான பனிக்கூழ் வாங்கினான். வாங்கினான் என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது. ஆதலால் இது ஒரு தவறான வாக்கியமாகும். அடுத்ததாக, திரு அகிலன் தம் குழந்தையை தூக்கிக் கொண்டு நடந்து வருகிறார். திரு அகிலன் தம் குழந்தையை தூக்கிக் கொண்டு நடந்து வருகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த தவறான நடவடிக்கை, அவர் தம் குழந்தையை தூக்கிக் கொண்டு வரவில்லை. அதனால் இந்த வாக்கியம் தவறான வாக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக, கண்ணகியும் கனகாவும் பேசிக்கொண்டே மகிழ்ச்சியாக ஊஞ்சல் ஆடுகிறார்கள்.
கண்ணகியும் கனகாவும் பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக ஊஞ்சல் ஆடுகிறார்கள். நடவடிக்கை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இது சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக, திரு அன்பரசன் பூங்காவில் உள்ள குப்பைகளை சுத்தமாக பெருக்குகிறார். திரு அன்பரசன் பூங்காவில் உள்ள குப்பைகளை சுத்தமாக பெருக்குகிறார். நடவடிக்கை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரியான வாக்கியமாகும். அடுத்ததாக, ரவி சறுக்கு பலகையில் இருந்து கீழே விழுகிறான். ரவி சறுக்கு பலகையில் இருந்து கீழே விழுகிறான். இங்கே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரவி சறுக்கு பலகையிலிருந்து கீழே விழவில்லை. அதனால் இது ஒரு தவறான நடவடிக்கையை குறிக்கின்றது. அதனால் இந்த வாக்கியம் தவறாகும். மாணவர்களே, வாக்கியம் அமைத்தல் பகுதியில் நீங்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, வாக்கியம் அமைக்கும் பொழுது அந்த வாக்கியம் நிகழ்காலத்தில் மட்டுமே எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக, நடவடிக்கை கட்டாயம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். நடவடிக்கை தவறாக இருந்தால், அதாவது நீங்கள் எழுதும் வினைச்சொல் தவறாக இருந்தால் அந்த வாக்கியமும் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்ததாக, அஃறிணை வாக்கியங்களை நாம் இந்த பகுதியில் எழுதக்கூடாது. உயர்திணை வாக்கியங்களை மட்டுமே நாம் எழுத வேண்டும். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து, மாணவர்கள் இதன் தொடர்பாக கேள்விகளுக்கு பதிலளிக்க கீழ்கண்ட URL முகவரியை நாடலாம். நன்றி.